குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுகள் பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. இதுக்காக நம்ம அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜும் லத்தி அப்படின்ற 2 டெஸ்ட் பேஜும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்டான இதோட ஷெடியூல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களையும் உடையது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளையும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களையும் உடையது. ஓகேங்களா, நீங்கள் ஷெடியூலை படித்து பாருங்கள். உங்களுக்கு எது கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்கோ நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தினம் கொண்டாடுறோம். ஓகேங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டோட 75வது ஆண்டு தினம் பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டுருக்கோம். நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 தான் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்த நாள். தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிதியுதவி ரூபாய் 10,000 வழங்க இருக்கிறாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா PhD படிக்கிற ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்ட மாணவர்களுக்காக வழங்கப்படும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து நாட்டினுடைய பாய்மர கப்பலான ஸ்டேட் ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற கப்பல் பார்த்திங்கன்னா சென்னை துறைமுகத்து வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன் தான், கொஸ்டின் கிடையாது. அடுத்து TNPSC குரூப் 2 குரூப் 4 அந்த கேட்டகரியில் வரவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசினுடைய வருவாய்த்துறையில் வருவாய் உதவியாளர், இளநிலை வருவாய் உதவியாளர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்களை பார்த்திங்கன்னா முதுநிலை வருவாய் ஆய்வாளர், இளநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு 2 போஸ்ட்டுக்கு போவீங்க. குரூப் 2 அந்த அசிஸ்டண்ட்டும், குரூப் 4 அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் அப்படின்னு போவீங்க. அதனுடைய இதை தான் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்டுருவாங்க. குரூப் 1 இன்டர்வியூவில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடுத்து நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா ODA நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெயரை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, நங்கநல்லூர் மெட்ரோ பக்கத்தில் இருக்கிற ஆர்மி ட்ரைனிங் அகாடமி சார்பில் அகாடமியை பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சென்னை IITயில் பார்த்திங்கன்னா மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையம் பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இந்த மையம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய தொழில்துறை 5.0 அதாவது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி 5.0 கொள்கையுடன் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காக பார்த்திங்கன்னா இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்து தட்டச்சர்களை பார்த்திங்கன்னா நிரந்தரப்படுத்த சிறப்பு போட்டித் தேர்வு பார்த்திங்கன்னா TNPSC மூலமாக நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தற்காலிக அடிப்படையில் பணிபுரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான தனியான தேர்வு இது TNPSC தான் நடத்துகிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிசம்பர் 24 வரைக்கும் அப்ளை பண்ணணும். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபுல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க போது அதில் பார்த்திங்கன்னா 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஒவ்வொரு பிரிவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டதால் அளவில் பெரியதாக 395 பிரிவுகளும் 8 அட்டவணைகளும் கொண்ட இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 1,45,000 வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. ஓகேங்களா, அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தை விட 30 மடங்கு பெரியது. ஓகேங்களா, அடுத்து 75 ஆண்டுகளில் இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 106 திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறது என்பது பார்த்திங்கன்னா அதனுடைய முக்கியமான பலமாக கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2003 கொண்டு வரப்பட்ட 106வது திருத்தம் பார்த்திங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. ஓகேங்களா, 106வது சட்டத்திட்டம் என்ன, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இது 2023 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து
இந்திய அரசியலமைப்பு சட்டம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. 2015 முதல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு இந்த தினத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்ட தினமாக நிறைய செலிப்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க பணி வந்து பார்த்திங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர் வந்து முதல்ல இடம்பெறல. யோகேந்திரநாத் அப்படின்றவர் தான் வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருந்தார். அவர் விலகியதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். அரசியல் சாசனம் உருவாக்குவது பற்றி அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. அதனை அடுத்து அரசியல் சாசனம் இயற்ற அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அரசியல் சாசன வரைவு குழு அமைக்கப்பட்டது. இந்த வரைவு குழுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தலைவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் என் கோபால் சுவாமி, ஓகேங்களா, என் கோபால் சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், KM முன்ஷி, முகமது சாதுல்லா, PS மித்தர், TP கைத்தான் ஆகியோர் இருந்தாங்க. இதில் TP கைத்தான் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். அதனால் 1942 அவருக்கு பதிலாக TT கிருஷ்ணமாச்சாரி அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்காரு. இதேபோல் உடல்நிலை காரணமாக PL மித்தர் விலகியதன் காரணமாக N மாதவராவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இணைக்கப்பட்டார். ஓகேங்களா. மொத்தம் 7 பேர் தான். ஆரம்பத்தில் யார் இருந்தாங்க, பின்னாடி யார் இருந்தாங்க நோட் பண்ணிக்கோங்க. TNPSசியில் கேட்குவாங்க. மற்றபடி TNU சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள்னு அப்படியே டைரெக்டாக கேட்ட நிறுத்திக்குவாங்க. ஓகேங்களா. தலைவர், உறுப்பினர் எத்தனை பேர், அவ்வளோதான். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு வந்து பார்த்திங்கன்னா 166 முறை கூடி ஆலோசித்து இறுதியாக சட்ட வரைவை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கையால் எழுதப்பட்ட 2 பிரதிகளை வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்தது. இதில் இந்த குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா. பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தம் 1951 வந்து மேற்கொண்டிருக்காரு. இது முக்கியமான கொஸ்டின். TNPSC TN சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பல மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயாட்சி கோரிக்கை வந்து வைச்சதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை ஆய்வு செய்ய சர்க்காரியா குழு வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. நீதிபதி பூஞ்சி தலைமையிலாக அமைந்த குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனம் மற்றும் தகுதி உள்ளிட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா வரையறுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான அரசியலமைப்புடைய பகுதி எது, விதி எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 368, அதாவது விதி 368 தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி குறிப்பிடுற விதி. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குழந்தை பிறப்பு விகிதத்தை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் 1950ஆம் ஆண்டில் ஒரு பெண்ணின் எண்ணிக்கையின் சராசரியான 5 குழந்தைகள் இருந்தது. அதாவது ஒரு பெண்ணுக்கு 5 குழந்தைகள் இல்லை, மொத்தமாக குழந்தைகளை கால்க் பண்ணி எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அதை வகுத்து ஒரு பெண்ணுக்கு 5 குழந்தைகள் வீதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2023 2.3 குறைஞ்சிருக்கு. அதாவது சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலையோடு ஒப்பிடும்போது பாதியாக குறைஞ்சிருக்கு. இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா 2100ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1.7 குறையும். ஓகேங்களா. வரும் 2064ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 970 கோடியாக உயரும் என்றும் இந்த நூற்றாண்டு இறுதியில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதே மாதிரி இந்தியாவில் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பின்படி 1950களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு பெண்ணின் குழந்தைகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 5.7 இருந்திருக்கு. தற்போது 2.1 குறைந்திருக்கு. அதுலேயும் இந்தியாவில் மக்கள் தொகை இன்னும் சில ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறுமுகத்தில் இருக்கும், பின்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது என்றும் 2031-41 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 0.5% குறைவாகவே மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் இளையோர் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 19 வயசுக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா 2011 41% இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2041 வந்து பார்த்திங்கன்னா 20% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. 25%, 40-25%, 10% குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் 2011 வந்து பார்த்திங்கன்னா 8.6% இருந்த இந்தியாவின் முதியோர்களின் எண்ணிக்கை 2041 2 மடங்கை விட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10.4% உள்ள தமிழகத்தின் மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2041 22.6% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. கூட்டுறவு அமைப்புகளுடைய மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பேசியிருக்காரு. தற்போது கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் கோடி நிதி வைப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்திய கிராமங்களில் மேலும் 2 லட்சம் கூட்டுறவு சங்கங்கள் வந்து அமைக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. கூட்டுறவு இயக்கத்தில் மேம்படுத்துவதில் பெண்கள் அதிக பங்காற்றி வருகின்றனர். கூட்டுறவு இயக்க உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா 60% பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து அசாம் மாநிலத்தில் செயல்படும் அசோம் ஜக்கிய முன்னணி அமைப்பு, அதாவது உல்ஃபா அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதன் மீதான விதிக்கப்பட்ட தடை வந்து பார்த்திங்கன்னா மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. 1990லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா. ஒரே நாடு ஒரே சந்தா. ஓகேங்களா.
ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், தேசிய இயற்கை வேளாண் இயக்கம், அருணாச்சல பிரதேசத்தில் இது நீர்மின் நிலையம் அமைக்கும் திட்டம், அடல் புதுமை திட்டம் மற்றும் நீட்டிப்பு. ஓகேங்களா, அவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான திங்கட்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான அந்த அதாவது பார்த்திங்கன்னா பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய புதிய அந்த கல்விக் கொள்கையின்படி அவர்களுக்கு இந்த திட்டத்தின் ஆய்வுக் கட்டுரை மற்றும் இதழ்களை காண நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சந்தா முறை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றிருக்கிறாங்க. இதுக்காக 6000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து 2025, 26, 27 ஆகிய 3 ஆண்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து செயல்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண் இயக்கம் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மை ஊக்குவித்து 1 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப சூழலை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அடல் புதுமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.0 இது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2028 மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டது. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பான் 2.0 அப்படின்னா வருமான வரித்துறை சார்ந்த திட்டம். நம்ம பேன் கார்டு வச்சுருக்கோம்ல, அதை தான் வந்து பேன் 2.1 மென்ஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற நடவடிக்கையில் காகிதமற்றதாக மாற்றும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவோட முயற்சியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையினுடைய 4 முகப்புகளிலும் மின்னணு டேப்லெட் வைக்கப்பட்டு தொழில்நுட்ப உதவிகள் ஒவ்வொரு முகப்பிலும் தேசிய தகவல் மையத்தின் பொறியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழு நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அட்டன் சைன் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி டேப்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவிங்கி புலிகின்னு இருக்குது. மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்கா. ஓகேங்களா, இதுதான் முக்கியம். குனோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டால் மத்திய பிரதேசம். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நமீபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை வந்து பார்த்திங்கன்னா குனோ தேசிய பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி 2022 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சிவிங்கி புலிகள் முதல் முறையாக கண்டம் விட்டு கண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்படுது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, இதனுடைய 2வது கட்டமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 20 சிவிங்கி புலிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கு, ஆப்பிரிக்க கண்டத்திலேருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1975 ஆண்டு முதல் 1975 ஜூன் 25 முதல் 1977 ஆண்டு மார்ச் 21 வரை வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிறப்பித்த டைம் அது. டிஎன்பிசி நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து மாமல்லபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதலாவது பசுமை சுற்றுலாத்தலமாக உருவாக்க மாதா அமிர்தானந்தமயி அப்படின்ற அறக்கட்டளையும் நெதர்லாந்தின் கிரீன் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்ற அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலகின் 80க்கும் மேற்பட்ட நாடுகள் நீடித்த நிலையான சுற்றுலாவை ஊக்குவித்து வரும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த அமைப்பான கிரீன் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்ற இணைந்து மாமல்லபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதலாவது பசுமை சுற்றுலாத்தலமாக உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து மாற்றுத்திறனாளிகளின் சேவைகளுக்காக ஒருங்கிணைந்த மையமாக விழுதுகள் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. விழுதுகள் திட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளியோட சேவைகளை ஒருங்கிணைக்கும் திட்டம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் வந்து 2025 ஆண்டு காவலர் பணிக்கு சேர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷெடியூலும் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.